விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. சென்னையில் பாமக சார்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று வருகிறது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசி வருகிறார், பார்க்கலாம். 20 விழுக்காடு பிசி, 30 விழுக்காடு என்று அதை பிரிக்கப்பட்டது. 90 69 விழுக்காடாக உயர்த்தப்பட்டது. அதன் பிறகு 90 இந்த மண்டல் கமிஷன் பரிந்துரை, 92 இந்திரா சாணி வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்து இந்த இடஒதுக்கீடு இந்தியாவிலே எந்த மாநிலத்திலேயும் 50 விழுக்காட்டிற்கு மேல் இருக்கக்கூடாது என்று 13 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பளித்தார்கள். அதன் பிறகு 94 அதிமுக ஆட்சி காலத்திலே நம்முடைய தமிழ்நாடு 69 விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டம் மத்திய அரசை அழுத்தம் கொடுத்து, அன்றைய பிரதமர் நரசிம்மராவ் அவர்களை அழுத்தம் கொடுத்து, அப்பொழுது அரசியல் சாசன சட்ட திருத்தம் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வர வைத்து அதில் நம்முடைய 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை 9வது அட்டவணையிலே பாதுகாப்பு செய்யப்பட்டது அதிமுக ஆட்சி காலத்தில். அதன் பிறகு 2008 இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு உள் ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. 2009 அருந்ததிகளுக்கு 3 விழுக்காடு உள் ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அதன் பிறகு பல வழக்குகள் தொகுத்தார்கள். இந்த வழக்கு பார்த்தா இந்திரா சாணி வழக்கு பிறகு 1994 ஒரு வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு 2008 வந்தது. பொதுவாக 9வது அட்டவணையில் எது இருந்தாலும் அதில் நீதிமன்றம் தலையிட முடியாது 9th ஷெட்யூல்ல. ஆனாலும் அப்போ அந்த தலைமை நீதிபதி நாங்கள் அதை தலையிடுவோம் என்று அது ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கொண்டு இந்த வழக்கு 2010 வந்தது உச்சநீதிமன்றத்தில். அப்போ நீதிபதிகள் என்ன சொன்னார்கள், தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு, அதாவது இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் எல்லாமே 50 விழுக்காடு தான். தமிழ்நாட்டுடைய தனித்துவமே இதுதான். வேற எந்த மாநிலத்திலையும் 50 விழுக்காட்டுக்கு மேல் போல. இப்ப கொஞ்சம் அங்கங்க 52 53 சில இருக்கு. அதுவும் நீதிமன்றம் இன்னும் கை வைக்கல. அப்போ 2010 நீதிபதிகள், அப்ப தலைமை நீதிபதி சொன்னாரு, தமிழ்நாட்டில் இன்னும் ஓராண்டிற்குள் நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு மக்கள், பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பழங்குடி மக்கள், பட்டியல மக்கள் இருக்கின்றார்களா என்று எங்களுக்கு கணக்கு இருந்தா நாங்க நீடிப்போம், இல்லைன்னா நாங்க ரத்து பண்ணுவோம் சொன்னாங்க. ஆனாலும் அப்பொழுது ஜனார்தனம் அவர்கள் தலைமையில அதை கொஞ்சம் நியாயப்படுத்தி தரவுகள் அம்பாசங்கர் ஆணையம், சட்டநாதன் ஆணையம் அப்படிலாம் தரவுகள் நியாயப்படுத்தி அப்புறம் உச்சநீதிமன்றத்தில் கொடுத்து அதை தொடர விட்டாங்க. ஆனாலும் அந்த வழக்கு 2012 பல வழக்குகள் போடப்பட்டார்கள். அந்த வழக்கு தான் 2012 போட்ட வழக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி பாமக சார்பில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. தாவேக, அதிமுக, ஐஜேகே, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். திமுக, விசிக ஆகிய கட்சிகள் இதனை புறக்கணித்திருக்கிறார்கள். தலைவர் அன்புமணி அதில் பேசி வருகிறார், பார்த்தோம். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.